எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி ஆஃப் பீப்பிள் ஹூ ஆல்வேஸ் பீயிங் காம். காம்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம், பொறுமை அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம், நிதானமா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம். வாழ்க்கையில விலைமதிப்பற்ற பழக்கவழக்கங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த விலைமதிப்பற்ற பழக்கவழக்கங்கள வச்சிருக்க மனிதர்கள், பொறுமைய கடைபிடிக்கிற மனிதர்கள், நிதானமா ஒரு விஷயத்த யோசிக்கிற மனிதர்கள், எப்பயுமே அமைதியா, சாதுவா இருக்கிற மனிதர்கள் வந்து விலைமதிப்பற்ற மனிதர்களா இருப்பாங்க. இப்படி விலைமதிப்பற்ற பழக்கவழக்கங்கள கடைபிடிக்கிற விலைமதிப்பற்ற மனிதர்கள்னால விலைமதிப்பற்ற விஷயங்கள வாழ்க்கையில ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். என்னப்பா ரொம்ப கவிதை மாரிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, பொறுமைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. பொறுமையா இருக்கிறது, நிதானமா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, நம்மள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் வாழ்க்கையில. எல்லாத்தையுமே தாண்டி பேஷன்ஸ். இந்த அமைதியா, பொறுமையா ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கிறதா இருக்கலாம். இல்ல அந்த பொறுமைய உணர்றதா இருக்கலாம். இந்த விஷயம் நம்மள வந்து கடவுள்கிட்டயே கொண்டு போகும். கடவுளையே வந்து நம்மள உணர வைக்கும் அப்படின்ற மாரி நெறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே தாண்டி ஒரு திறமைசாலி சாதிக்க முடியாதத ஒரு பொறுமைசாலி சாதிச்சுருவாங்க அப்படின்ற மாரி கூட ஒரு பழமொழி இருக்கு. அப்ப பொறுமை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், காம்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்றதுன்றதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. புயலுக்கு முன் அமைதி, புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. இந்த புயலுக்கு முன் அமைதி, புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த புயல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற சேலஞ்சா இருக்கலாம், ட்ராஜடியா இருக்கலாம், நமக்கு நடக்கிற லாஸஸா இருக்கலாம், பிரேக்கப்ஸா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அப்போ அந்த புயலுக்கு முன் அமைதி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சில பேர் ரொம்ப அமைதியா லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஒரு புயல் வந்து அவங்க லைஃப்பயே வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிடும். இந்த புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேரோட லைஃப்ல வந்து சில ட்ராஜடி நடக்கும்போது, ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் நடக்கும்போது தான், அதுக்கு அடுத்து தான் அவங்களுக்கான அந்த அமைதினா என்ன? அந்த அமைதியில என்ன விஷயம் இருக்கு? இவ்வளோ தூரம் ஒரு புயல் நடந்துருச்சு. இப்ப இந்த அமைதிய நம்ம ரசிக்கலாம். இந்த அமைதிய ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவங்க லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து அமைதியா மாறுவாங்க. ஸோ அப்ப இந்த இந்த புயலுக்கு முன் அமைதி, புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து, அமைதி அப்படின்னு சொல்லப்படுறது வந்து எமோஷன் மட்டும் கிடையாது. இட்ஸ் a ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஒரு பெர்சனல் லைஃப்பயே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா, இந்த இடத்துல வந்து ஒரு சில மனிதர்கள் மட்டும் புயல் நடக்கும்போதே அமைதியா இருப்பாங்க. ரோம்ல ஒரு நபர் வந்து எல்லா ரோமே வந்து பத்தி எரியும்போது நடுவுல வயலின் வாசிச்சார் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ லைஃப்ல பயங்கரமான ட்ராஜடி, புயல் அது இதுன்னு போயிட்டு இருக்கும்போது, ஒரு சில பேர் மட்டும் அப்படியே அத காமா உட்காந்து அமைதியா கவனிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? அவங்களுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்ன? இவங்கனால மட்டும் எப்படி இப்படி முடியுது? இந்த மாரி ஒரு மனிதனால வாழ முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா இருக்கிற மனிதர்கள் அவங்கள பார்த்து ஷாக் ஆவாங்க. எப்படிப்பா இவ்வளோ அமைதியா எல்லாத்தையுமே கையாண்டுட்டு இருக்க? எப்படிம்மா நீ இவ்வளோ பொறுமையா இருக்க? பூமாதேவியே தோத்துருவா போல இருக்கு உன் பொறுமை கிட்டன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஒரு 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 சில ஆண்களோட பொறுமையும், ஒரு சில பெண்களோட பொறுமையும் பார்க்கும்போது, நமக்கே வந்து ரொம்ப மெஸ்மரைசிங்கா இருக்கும். இவங்கலாம் மனிதர்களே கிடையாது. மனித அந்த லெவல தாண்டி கடவுள்கிட்ட போய்ட்டாங்களா? அப்படின்ற மாரி இருக்கும். அப்ப அந்த சைக்காலஜிக்கு பின்னாடி எப்படி இருக்கு? அந்த விஷயம்லாம் என்ன அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டீட்டெயிலா இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோட எண்ட்ல வந்து இதுல நான் சொல்ற இந்த கேட்டகரில நீங்க எந்த கேட்டகரில வரீங்கன்னு சொல்லப்படுறத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இல்ல நான் பொறுமையாவே இருந்ததில்ல, எனக்கு அமைதியே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுற மனிதரா நீங்க இருந்தீங்கன்னா, வீடியோட எண்ட்ல வந்து பொறுமையோட சக்திய நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்றத சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்பிளோட சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, த ஃபேக் காமர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஃபேக்கா காம்னஸ வெளிப்படுத்திட்டு இருக்க மனிதர்களா இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலா உள்ளுக்குள்ள வந்து நெறைய ஒரு விஷயம் பிரளயமே ஓடிட்டு இருக்கும். ஒரு நிலை இல்லாத ஒரு நிலைமை, ஒரு பேலன்சிங்கே இல்லாத ஒரு பதட்ட நிலையில இருக்கிற மனிதர்களா இருப்பாங்க. ஆனா வெளியில பொறுமையா இருந்தா மட்டும் தான் நம்மளால பொழச்சுக்க முடியும்ன்றதுக்காக பொறுமையா காமிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாரி பொறுமையா காமிச்சிட்டு இருக்க பீப்பிள வந்து ஃபேக் காமர்ஸ் அப்படின்ற மாரி நான் மென்ஷன் பண்ணுவேன். இவங்களுடைய காம்னஸ் வந்து உண்மையான காம்னஸ் கிடையாது. காம்னஸா இருக்கணும். காம்னஸா இருக்கிறது மூலியமா மட்டும் தான் நமக்கு வந்து சில விஷயங்கள் நம்மள மதிப்பாங்க, நம்மள வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்சைட் அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனிதர் வேறயா இருப்பாரு. வெளியில அவங்க காட்டுற மனிதர் வேறயா இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நெறைய நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உண்மை இல்லாத அமைதிய வெளிப்படுத்துற மனிதர்கள் சில நேரங்கள்ல மாட்டிப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூலயே வந்து டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது, ஐ அம் எ கிரேட் டீம் பிளேயர், ஐ அம் எ ஸ்ட்ராட்டஜிக் பெர்சன் அப்படின்ற மாரி சொன்னாலும், ஆமா நீ உண்மையிலே யாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும். அப்போ உள்ளுக்குள்ள கேட்கிற வாய்ஸும், வெளிய கேட்கிற வாய்ஸும் மேட்ச் பண்ணாம நம்ம ஒரு அமைதியான பெர்சன் காட்டும்போது, அது நம்மள ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாரி டைப் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. உள்ளுக்குள்ள வந்து பயங்கர பயமும், பயங்கர ஒரு தெளிவற்ற நிலைமையும் இருப்பாங்க. அதாவது 2 டைப் ஆஃப் பீப்பிள் அமைதியா இருப்பாங்க. ஒரு டைப் ஆஃப் பீப்பிள் வந்து எதுவுமே தெரியாம அமைதியா இருப்பாங்க. ஒரு டைப் ஆஃப் பீப்பிள் எல்லாமே தெரிஞ்சுட்டு அமைதியா கவனிச்சுட்டு இருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்பிள் தான் ஃபேக் காமர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவேன். ஆனா இந்த ஃபேக் காம்னஸ், இந்த அமைதி வந்து ஒரு சில இடத்துல வந்து காப்பாத்தும், கை கொடுக்கும். ஆனா நெறைய இடங்கள்ல மாட்டி விட்டுடும். நம்மளுடைய எமோஷனல் மாஸ்க் எப்பவுமே ஒரே மாரி இருக்காது. நம்ம என்னதான் ஸ்ட்ராங்கான பெர்சனா இருந்தாலுமே கூட சரி, நம்ம எல்லாருமே எமோஷனல் பீயிங்ஸ். நம்மலாம் உணர்ச்சிகளால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதர்கள்.
என்னைக்கா ஒரு டைம் நம்மளோட உணர்ச்சிகள் வெளிப்படும்போது, அந்த காம்னஸ், அந்த ஃபேக்கா இருக்கிற காம்னஸ் உடைஞ்சு நம்ம மாட்டிப்போம். நம்ம நெனச்சுப்போம், நம்ம பேசினா தானே சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கு நம்மளோட எமோஷன் என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு. ஆனா மனிதர்களுக்குள்ள இருக்கிற அந்த சிக்ஸ்த் சென்ஸ் வந்து உணர முடியும். ஒரு பெர்சன் பேசலனா கூட அவங்களுக்குள்ள என்ன போகுது, ஏதோ ஒரு எமோஷனலா ப்ராப்ளம் போதா, இல்ல சந்தோஷமா இருக்காங்களான்னு சொல்லப்படுற விஷயத்த ஒரு மனிதனால் உணர முடியும் அப்படின்றதுக்காக, ஃபேக் காம்னஸையும் ஈஸியா நம்ம பேசாமலே கண்டுபிடிக்க முடியும் மனிதர்கள்னால. இந்த மாரி காம்னஸா இருக்கிற பீப்பிள் வந்து அவ்வளோ உண்மையான காம்னஸ மெயின்டெயின் பண்ற பீப்பிள் கிடையாது. 2வது சைக்காலஜி எப்படி ஒரு காம்னஸா இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, புயலுக்கு பின் அமைதி அப்படின்ற மாரியான ஒரு காம்னஸ். நெறைய ட்ராஜடிய சந்திச்சு, நெறைய ஃபெயிலியர சந்திச்சு, நெறைய லாஸ சந்திச்ச அப்புறமும் ஒரு அமைதி வந்திருக்கும் சில மனிதர்களுக்கு. இந்த அமைதின்றது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப விலை குடுத்திருப்பாங்க வாழ்க்கையில. பயங்கரமான விலைய குடுத்து அந்த அமைதிய வாங்கியிருப்பாங்க. ஆனா பெரிய விஷயத்த வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த மாரி அமைதியா இருக்க பீப்பிளோடைய அந்த அந்த பிரைஸ், அந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுடைய பேஷன்ஸ். அவங்களுக்கு தெளிவா தெரியும். இதுக்கப்புறமா அவங்க லைஃப்ல என்ன விஷயம் நடந்தாலுமே, ஓகே இது இப்படிதான் போப்போது. ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம். கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். ஓகே இது இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு, லைஃப்ல என்ன நடந்தாலுமே கூட சரி, எவ்வளோ சேலஞ்சான சிச்சுவேஷன் இருந்தாலுமே கூட சரி, அமைதியா அத பார்க்குற தன்மையும், அத அமைதியா கொண்டு போய் இதுக்கப்புறமா எப்படி ரிசல்ட் வரும்னு சொல்லப்படுற அந்த கால்குலேட்டிவ் டிசிஷனையும் அவங்களால எடுக்க முடியும். அதுக்கான காரணம் அவங்க லைஃப்ல பின்னாடி அவங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல அவங்க பார்த்த அவமானங்களா இருக்கலாம், அசிங்கங்களா இருக்கலாம், இழப்புகளா இருக்கலாம், வலி, வேதனைகளா இருக்கலாம். இவ்ளோ பரிசு இவ்ளோ விலை குடுத்து வாங்கியிருப்பாங்க. இந்த மாரி மனிதர்கள் எங்க இருக்காங்களோ, அவங்க அவங்கள சுத்தி இருக்கிற மனிதர்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஏன்னா சுத்தி இருக்கிற பீப்பிளுக்கு வந்து சில நேரத்துல சில விஷயங்கள் நடக்கும்போது, நான் நார்மலா போயிட்டு இருக்க லைஃப்ல சில ட்ராஜடியான விஷயங்கள், சில லாஸஸ் நடக்கும்போது, இந்த மனிதர்கள் அந்த சுத்தி இருக்கிற நார்மலா இருக்கிற பீப்பிளுக்கு வந்து நெறைய ஹெல்ப் பண்ண முடியும். அவங்க கிட்ட சொல்ல முடியும். இது இப்படிதான் போகும். கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு அவங்கள தேத்த முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கான காரணம் அடுத்து இது எப்படி போகுதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால டிராமா பண்ண மாட்டாங்க, அழுவ மாட்டாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. ஓகே இது நடந்துருச்சு. இது இப்படிதான் வரும். ஏன்னா இதெல்லாம் நான் ஆல்ரெடி நெறைய பார்த்துருக்கேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெறைய பேர் நம்ம லைஃப்ல வந்து கொஞ்சம் நார்மலான லைஃப் லீட் பண்ணி ஒரு அடல்ட் ஏஜ் தாண்டும்போது தான், நம்ம சில பேருக்கு சில இழப்புகள் நடந்திருக்கும். இழப்பிலேயே பெரிய இழப்பு என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சில மனிதர்கள் இறந்து போறது அப்படின்ற மாரி சொல்லுவோம். குளோஸா இருக்கிற ஃபிரெண்ட்ஸ் இறந்து போறது, இல்ல பேரன்ட்ஸ் இறந்து போறது. இந்த மாரி நடக்கும்போது சில பேர் ரொம்ப மனசு உடைஞ்சிருவாங்க. ரொம்ப வேதனைப்படுவாங்க. புடிச்சவங்கள விட்டு போயிட்ட அப்புறம் நம்மளும் போயிரலாமா அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்களுக்கு பெயின் வரும். அதுக்கான காரணம் சின்ன வயசுல இருந்து சில விஷயங்கள இழக்காம ரொம்ப நாள் கழிச்சு சில இழப்புகள் நடக்கும்போது, அத தாங்குற சக்தி மனசுக்கு இருக்காது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா சில பேர், சில மனிதர்கள் வந்து சின்ன வயசுல நெறைய பார்த்திருப்பாங்க. சின்ன வயசுல நெறைய பேர் இழந்திருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து இறப்போட வலி என்னன்னு தெரியும். சின்ன வயசுல இருந்து ஒரு வேதனையோட வலி என்னன்னு தெரியும். அவங்களோட மன வலிமைக்கும், இவங்களோட மன வலிமைக்கும் அதிகமான டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ, அதனால இந்த புயலுக்கு பின் வர அமைதி ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைதி. ஏன்னா நெறைய விலை குடுத்து அந்த அமைதி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாரி அமைதியான மனிதர்கள் வந்து ரொம்ப, ரொம்ப வலிமையான மனிதர்களா இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது சைக்காலஜி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அ இந்த சைக்காலஜி இருக்கிற மனிதர்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான அமைதியா இருக்கிற மனிதர்கள். ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு பிளான் இருக்கும். அவங்க மண்டைக்குள்ள ஒரு பிளான் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பிளான் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, ஒரு ஃபைனான்ஷியல் மேட்டரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், கெரியரா இருக்கலாம். அடுத்து என்ன? அடுத்து என்னன்னு சொல்லப்படுற அந்த ஒரு திட்டம் இடுதல் அந்த மைண்ட வச்சுட்டே இருப்பாங்க. இப்ப நெறைய பேர் வந்து ஏதோ யோசிச்சு சடனா ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது, என்னடா இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. டக்குனு இந்த மாரி ஒரு ஃபைனான்ஷியலா நம்மளுக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு. டக்குனு ரிலேஷன்ஷிப்ல இந்த பிரேக்கப் ஆவுது. இது மாரி ஆவுது. அப்படி ஆவுதுன்னு திணறும்போது, இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிக்கா சைலன்ட்டா இருக்கிற மனிதர்களுக்கு தெளிவா தெரியும். ஏய் ரிலேஷன்ஷிப் இது ஏதோ ஆகப்போது. கொஞ்சம் உஷாரா இரு. 3 மாசத்துல இது நடக்கும். 3 மாசத்துல உன் பணம் இந்த மாரி ஆகும். இந்த பணத்த இங்க எடுத்துரு. இந்த மாரி உன் ஜாப்ல வந்து இந்த மாரி நீ மாறணும். பிசினஸ் இந்த மாரி மாத்துன்னு சொல்லி, அவங்க மைண்ட ஸ்ட்ராட்டஜிக்கலா காமா வச்சிருக்கிறதுனால, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இருந்தாலும் எஸ்கேப் பிளான்னு தனியா ஒண்ணு வச்சிருப்பாங்க. இதுக்கு சிறந்த உதாரணம் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மணி ஹெய்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற வெப் சீரிஸ்ல வர புரொஃபசர் கேரக்டர் சொல்லலாம். ஏன்னா, அந்த கேரக்டர் இவ்ளோ பெரிய மணி ஹெய்ஸ்ட்ட பிளான் பண்ணாலுமே கூட சரி, ஒரு காமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க போட்ட பிளான் ஏதாவது தப்பா போனாலுமே காமா தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு பிளான் போடுறோம்னா, அதுபடி வாழ்க்கை போவாது. வாழ்க்கை ஒரு பிளான் வச்சிருக்கும். அதுக்கேத்தாம நம்ம பிளான வச்சு விளையாடணும்னு சொல்லிட்டு, ஃபியூச்சரிஸ்டிக்கோட ரியாலிட்டிய தெரிஞ்ச மனிதர்களா அந்த ஸ்ட்ராட்டஜிக் பீப்பிள் இருக்கிறதுனால, ஃபியூச்சர வந்து ஈஸியா பிரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால, இவங்களுடைய காம்னஸ் வந்து அவங்கள காப்பாத்துறது மட்டும் இல்லாம, சுத்தி இருக்கிற பீப்பிள வந்து அசர வச்சு மிரள வைக்கும் அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலா திங்க் பண்ற பீப்பிள் கிட்டயும் ஒரு காம்னஸ் இருந்துட்டே இருக்கும். அதுக்கான காரணம் அவங்க ஃபியூச்சர ஈஸியா ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனாலயும், ஃபியூச்சர லாஜிக்கலா எமோஷனோட கனெக்ட் பண்ணாம, ரொம்ப எமோஷனோட நம்ம எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி சம்டைம்ஸ் வந்து இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க வந்து கடவுள், கடவுள், கடவுள்ன்னு சொல்லுவாங்க. கடவுள கும்பிடலாம், கடவுள நம்பலாம். ஆனா நம்ப செய்ற வேலைய ஒழுங்கா செஞ்சுட்டு கடவுள நம்புறது தான் புத்திசாலித்தனம். எதுவுமே செய்யாம கடவுள நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது நம்ம எமோஷனா நம்ம முட்டாள்தனமா இருக்கும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு, ஸ்ட்ராட்டஜிக் காமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா,
அவங்க செய்யற வேலையை ப்ராப்பரா செஞ்சுட்டு மிச்சத்தை இயற்கைக்கிட்டயும் இறைவன்கிட்டயும் விட்டுருவாங்களே தவிர்த்து, இறைவனை மட்டுமே நம்பிட்டு இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேதனைப்பட மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா வச்சு, பிளான் பண்ணி அடிக்கிறதுனால இவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல் பீப்பிளாவும் இருப்பாங்க. இவங்களோட காம்னஸ் வந்து கத்துக்க வேண்டிய ஒரு காம்னஸ், கத்துக்க வேண்டிய ஒரு அமைதியா தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4த் டைப், ஃபைனல் டைப்பான அந்த காமர். அதாவது வந்து நான் இந்த காம்னஸ்ன்னு சொல்லும்போது, நெறைய கேட்டகரி இருக்கும். இந்த ஃபேக்கான காமர்ஸ் பத்தி பேசிட்டோம். இந்த புயலுக்கு முன் அமைதி, புயலுக்கு பின் அமைதி, வாழ்க்கை குடுக்குற ட்ராஜடி, வாழ்க்கைய சம்டைம்ஸ் நம்ம புரோக் ஆயிடுவோம். ரிலேஷன்ஷிப் அது மூலியமா ஒரு அமைதிய பத்தி பேசிட்டோம். ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளான் பண்ணி வாழ்ற, இந்த திட்டமிட்டு தந்திரமா இருக்கிற மனிதர்கள், இல்ல ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து ஒரு விஷயத்த அடையிற மனிதர்களோட அமைதிய பத்தி பார்த்துட்டோம். இந்த 4வது டைப் அமைதி தான் வந்து ரொம்ப நேச்சரான அமைதி. இதெல்லாம் வந்து பியாண்ட் த இமேஜினேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஜென்யூன் காமர்ஸ்ன்னு சில பேர் இருப்பாங்க. நேச்சராவே ரொம்ப அமைதியா இருப்பாங்க. உண்மையாவே நடிப்புலாம் இல்ல, ஃபேக்லாம் இல்ல, எதுவுமே இல்ல. ஸ்ட்ராட்டஜி கிடையாது எங்களுக்கு. நாங்க உடையல, புயல் கிடையாது எங்க லைஃப்ல. ஆனா நாங்க அமைதியாவே இருப்போம்னு சொல்லிட்டு, பை பர்த்தே சில பேர் ரொம்ப அமைதியா, சாந்தமா இருப்பாங்க. இந்த அமைதி தான் வந்து ஒரு மெஸ்மரைசிங்கான அமைதி. இது ஒரு பெரிய கிஃப்ட். அவங்க பார்ன் கிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அமைதி அவங்களோட ரியாலிட்டியிலேயே இருக்கும். அவங்க அவங்க அவங்களாவே இருக்கும்போது அமைதியா இருக்கிறதுனால, இந்த லைஃபோட ரியாலிட்டி ஈஸியா புரிந்த மனிதர்களா இருந்துட்டு இருப்பாங்க. சார் நீங்க நீங்க போற ஃப்ளைட் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் லேட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்றோம்னா, ஓகே 5 ஹவர்ஸ் வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுற டைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சார் உங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த மாரி ஆயிடுச்சு. நீங்க வருத்தப்பட மாட்டீங்களா? அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இல்ல நீங்க இந்த மாரி பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்றோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க லைஃப் வேற ஏதாவது குடுக்கும் நம்மளுக்கு. வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ லைஃப் ஈக்குவேஷன்ஸ வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடிந்த மனிதர்களா இருக்கிறதுக்கான காரணம், அவங்க நேச்சராவே ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால. இந்த அமைதி இருக்கிறதுனால அவங்களுக்கு லாஸ் ஆனாலுமே அத அமைதியா பார்த்து, இது நம்மளுக்கு ஏதோ சொல்லி தர வருதுன்னு யோசிப்பாங்க. கெயின் ஆனாலுமே, ப்ராஃபிட் எர்ன் பண்ணாலுமே, இந்த ப்ராஃபிட்ல என்னென்ன விஷயம்லாம் இருக்கு, இத என்ஜாய் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லப்படுற, அந்த தன்னிலை அப்படின்னு சொல்லப்படுற, தன்னுணர்வு நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இந்த மனிதர்கள் கிட்ட அதிகமா இருக்கும். ஸோ இந்த விஷயம் அதிகமா இருக்கிறதுனால, லைஃப்ல வந்து ரொம்ப பேஷன்ஸா பார்க்கறதுனால, இப்போ அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் தப்பா இருந்தாலுமே கூட சரி, சரியா நடந்தாலுமே கூட சரி, எதையுமே நம்ப மாட்டாங்க. லைஃப் நம்மகிட்ட இத குடுக்குது. இதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட லைஃப் வந்து ஒரு மூவி பார்க்குற மாரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு மூவி பார்த்தா எப்படி பார்ப்போம்? அடுத்தடுத்து ஹீரோக்கு என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து ஹீரோயினுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்ப்போமே தவிர்த்து, ரொம்ப எமோஷனா கனெக்ட் ஆயி ஐயோன்னு போய் அந்த அளவு இதுவா பார்க்க மாட்டோம். அதே மாரி தான் லைஃப்பயுமே வந்து ஒரு மூவி மாரி பார்ப்பாங்க. ஓகே இப்ப இது நடந்திருக்கு. அப்ப வெயிட் பண்ணுவோம் நம்மளுக்கு வேற ஏதாவது நடக்கும்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் மேல மட்டும் தான் வந்து ஃபுல் ஃபோகஸ்டா இருப்பாங்க. அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் மேல மட்டும் தான் ஃபுல் கவனமா இருப்பாங்க. ஏன்னா, உன் வாழ்க்கை உன் கையில்ன்னு சொல்லப்படுற மாரி, நம்மளுடைய டெஸ்டினிய நம்ம தான் கிரியேட் பண்றோம்னு சொல்லப்படுற விஷயத்த ஆழமா நம்புற பீப்பிள் தான் இந்த ஜென்யூன்லி காமர்ஸ். ஏன்னா, அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய ஆக்ஷன்ஸுக்கும், அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸுக்கும் தான் வந்து அடுத்தடுத்து ஒரு அ ரியாக்ஷன்ஸ் வரப்போகுது. கர்மான்னு சொல்லுவாங்க அததான். அப்போ அத மட்டுமே அவங்க ப்ராப்பரா வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, அவங்க ஆக்ஷன்ஸ்ல ரொம்ப கவனமா இருக்கிறதுனால, அதாவது அவங்க பார்வையில, அவங்க பேச்சுல, அவங்க கேட்கறதுல, அவங்க பழக்கத்துல, அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்ல, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல எல்லாத்துக்குமே கரெக்ட்டா இருக்கிறதுனால, அவங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ வந்து பார்த்து பயப்பட மாட்டாங்க. அத நிதானமா கவனிச்சு வெயிட் பண்ணு லைஃப் வேற மாரி நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு குடுக்கும். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த குடுத்தா ஏதோ எடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்துல எடுத்தா ஏதோ குடுக்க போகுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு பேஷன்ஸோட லைஃப் அணுகுற இந்த விஷயம் இருக்கும். அவங்க வேலைய மட்டும் செஞ்சுட்டு ரிசல்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்துல கிருஷ்ணா கேரக்டர் சொல்லலாம். அந்த மாரி வாழ்ந்ததுனால மட்டும் தான் அந்த மாரி வாழ்ந்தா மட்டும் தான் ஜென்யூனான காமரா மாற முடியும். ஏன்னா, அதனால தான் வந்து லைஃப் எப்படி போகும், யாருக்கு எப்படி 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 கொண்டு போகும், யார் எந்த வயசுல தூக்கும், யார் எந்த வயசுல இறக்கும்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம நம்மளுடைய ப்ராசஸ், நம்மளுடைய வேலைகள மட்டும் செஞ்சுட்டு போகும்னு சொல்லப்படுற இந்த ஒரு திறமைய வளர்த்துக்கிற மனிதர்களா இருப்பாங்க. இந்த ஜென்யூன் காமர்ஸ். இந்த ஜென்யூனான காமர்ஸ நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல சக்சஸ் அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுறதே வந்து ஒரு விடுகதை. இந்த விடுகதை அப்படி சொல்லப்படுற விஷயத்த வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நெறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இது கண்டுபிடிக்கிறது கிடையாது. உணர்ந்து புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுறது நமக்கு என்னைக்கு தெரியுதோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வாழ்க்கை புரிஞ்சிரும். வாழ்க்கை நம்மள நோக்கி என்ன போடுது, என்ன மாரியான விஷயங்கள்லாம் குடுக்குது, ஏன் இது குடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லப்படுற விஷயத்தையும் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அப்படி அத தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் தான் வந்து பி யுவர் செல்ஃப். நம்ம உண்மையிலே உள்ள எப்படி இருக்கோமோ, அது மாரி தான் வெளிய இருக்கணும். உள்ளுக்குள்ள நம்ம வந்து வேற ஒரு மனிதரா இருந்துட்டு வெளியில வேற நபர்கள் கிட்ட பேசும்போது வேற மனிதரா இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மனிதரை ஏமாத்தணும்னு நெனைக்கிறோம். ஆனா யூனிவர்ஸ் நம்மள பார்த்துட்டு இருக்கு. நம்மள நாமளே ஏமாத்திக்கிறதுக்கான சமம் தான் அது. உண்மையா நான் உள்ளேயும் அதே மாரி தான் இருக்கேன். வெளியும் அதே மாரி தான் இருக்கேன். உண்மையா பேசுறேன் அப்படின்ற மாரியான மனிதர்கள் வந்து
பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொருத்தர ஏமாத்துறோம், இல்ல இன்னொருத்தருக்கு நல்லது பண்றோம்னா, அது நமக்கு நாமே பண்ற நல்லதா இருக்கும். நமக்கு நாமே பண்ற ஏமாற்றுதலா தான் இருக்கும். அப்ப எந்த விஷயம் நம்ம பண்ணாலும், நாம நாமளா இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை போடுற விடுகதைய ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்படி நாம நாமளா இருக்கிற அந்த தன்மையில நம்ம கொஞ்சம் நல்ல அமைதியான மனிதரா உண்மையாவே மாறிட்டோம்னா, லைஃபோட மேஜிக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.